எல்லாருக்கும் வணக்கம். கத்திரிக்காய் இது மாதிரி பெருசு பெருசாக நறுக்கி போட்டு கொஞ்சம் சுண்டல் சேர்த்து இது மாதிரி ஒரு கிரேவி மாதிரி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டுக்கலாம். கத்திரிக்காயும் பொட்டத்தூள் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். வெங்காயம் சின்ன துண்டு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த அளவு வதங்கின உடனே அரைச்ச வெங்காயம் இஞ்சி பூண்டு ஊற்றிக்கலாம். சுண்டல் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தேங்காய், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, சுடுதண்ணியில் ஊற வச்ச முந்திரி போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு பட்டை, கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சிக்கலாம். மசாலாலாம் நல்லா பச்சை வாசம் போன உடனே தேங்காய் முந்திரி அரைச்சதை ஊற்றிக்கலாம். அது கூடயே இன்னும் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடணும். இது மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம். பச்சை வாசல்லாம் போய் இந்த அளவு சுண்டி வந்த உடனே எலுமிச்சம்பழம் ஒரு அரை பழத்துக்கு புழிஞ்சு விட்டுக்கலாம். குழம்பு ரெடி. வணக்கம்.